श्री राम जय जय राम। 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 जय श्री राम म्हणून सर्वाचे मूळ ते हे कल्पनाच केवळ इचे केलिया निर्मूळ ब्रह्मप्राप्ती। श्रवण आणि मनन निजध्यासे समाधान मिथ्या कल्पनेचे भान उडो न जाये। शुद्ध ब्रह्माचा निश्चयो करी कल्पनेचा जयो निश्चितार्थे संशयो तुटो न गेला। मिथ्या कल्पनेचे कोडे कैसे राहे साचा पुढे जैसे सूर्याचे नी उजेडे नासे तम तैसे ज्ञानाचे नी प्रकाशे मिथ्या कल्पना हे नासे मग हे तुटे अपैसे द्वैतानुसंधान। कल्पनेने कल्पना उडे जैसा मृगे मृग सापडे का शरे शर आतुडे आकाश मार्गी। शुद्ध कल्पनेचे बळ जालिया नासे सबळ हेची वचन प्रांजळ सावध ऐका। शुद्ध कल्पनेची खूण स्वये कल्पिजे निर्गुण सस्वरूपी विस्मरण पडोची नेदी। सदा स्वरूपानुसंधान करी द्वैताचे निर्शन अद्वय निश्चयाचे ज्ञान तेची शुद्ध कल्पना। अद्वैत कल्पिते शुद्ध द्वैत कल्पिते अशुद्ध अशुद्धतेची प्रसिद्ध सबळ जाणावी। शुद्ध कल्पनेचा अर्थ अद्वैताचा निश्चितार्थ आणि सबळ व्यर्थ द्वैतकल्पी। अद्वैत कल्पना प्रकाशे तेची क्षणी द्वैतनासे द्वैता सरिसी निरसे सबळ कल्पना। कल्पनेने कल्पना असरे ऐसी जाणावी चतुरे सबळ गेलियानंतरे शुद्ध उरली। शुद्ध कल्पनेचे रूप तेची जे कल्पी स्वरूप स्वरूप कल्पिता तद्रूप होये आपण। कल्पनेसी मिथ्यत्व आले सहजची तद्रूप झाले आत्मनिश्चयेनासिले कल्पनेसी। तेची क्षणी निश्चये चले तेची क्षणी द्वैत उफाळे जैसा अस्तमानी प्रबळे अंधकार। तैसे ज्ञान होता मलिन अज्ञान प्रबळे जाण या कारणे श्रवण अखंड असावे। आता असो हे बोलणे झाले आशंका फेडू एका बोले जयास द्वैत भासले ते तू नवेसी सर्वथा। मागील आशंका फिटली इतुकेने हे कथा संपली पुढे वृत्ती सावध केली पाहिजे श्रोती। इति श्रीदास बोधे गुरु शिष्य संवादे द्वैत कल्पना निर्शन नाम समास पाचवा। जय श्री राम। जय श्री राम. தாஸ்போத் போல மகத்தான ஒரு கிரந்தம். அது ஒரு சாஸ்திர கிரந்தம். நம்ம வைதிக மதத்துல இருக்கக்கூடிய சகல சாஸ்திரங்களுக்கு சாரமாக இருக்கக்கூடிய கிரந்தம். வேதங்கள், ரிஷிக்கள்,
சந்துக்கள் சாதுக்கள் இவா எல்லாருமே அருளி செய்த வாக்குகளுக்கு சாரமாக இருக்கக்கூடிய கிரந்தம் தாஸ்போதம். பிரம்ம ஞானத்தையே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கிரந்தத்துல. ஆனால் இந்த பிரம்ம ஞானத்தை எடுத்து கொடுக்கிற விதம் வேறையாக இருக்கு. பதே பதே அங்கங்க சத்குருநாதாளுடைய மகத்துவத்தை சொல்லிண்டே வரக்கூடிய சமர்த்த ராமதாசர் பக்தி பிராதான்யமாகவே தான் பிரம்ம ஞானத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடிய கிரந்தமாக தாஸ்போதம் அமையிறது. இது நாமே பல இடங்கள்ல இதுவரையில அனுபவிச்சிருக்கோம். அடுத்தது என்னன்னா, பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த சப்ஜெக்டே ரொம்ப டஃப் அப்படிங்கிறதும் ரொம்ப ட்ரை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அபிப்பிராயம். ஆனால் அதை அப்படி வச்சுக்காமல் நடுவில் ஒரு கதை சொல்றது உள்பட இதுவரையிலும் சொல்லி எவ்வளவு சுலபமாக அந்த விஷயத்தை எடுத்துக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுலபமாக எடுத்துக் கொடுக்கிறார் சமர்த்த ராமதாசர். இதுதான் தாஸ்போதத்துடைய பெரிய சிரேஷ்டமான இருக்கக்கூடிய ஒரு குணம். அதுதான் அதி சுலபமாக இருக்கக்கூடிய விஷயம். அழுக்காம சலுக்காம இந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப நம்மளுக்கு உரு ஏத்துற விஷயம். அந்த முறை உரு ஏத்துற முறை தாஸ்போத கிரந்தம் அப்பேற்பட்ட அமூல்யமாக இருக்கக்கூடிய பிரம்ம ஞானத்தை ரொம்ப சரளமாக நம்ம மனசுல ஏத்தி கொடுக்கக்கூடிய கிரந்தம். இன்னைக்கு 2017 5ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 2017. இன்னைக்கு ஸ்ரீமத் ராமநவமியுடைய புண்ணியமான சுதினம். தாஸ்போத் கிரந்தம் நம்ம எல்லோரும் இதுல சேவிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கரெக்டா ஒரு வருஷம் இன்னைக்கு முடியறது. இந்த ஒரு வருஷத்துல 7வது தசகத்துல 5வது சமாசத்துல நின்று இருக்கோம். இன்னைக்கு அந்த 5வது சமாசம் இன்னைக்கு பூர்த்தி ஆகக்கூடியது. இன்னைக்கு துவைத்த கல்பனா நிரசனம் அப்படிங்கிற அத்தியாயம். சத்குருநாதாலு கிருபையினாலையும் ஸ்ரீ ரங்கஜி நம்மளுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தார் அந்த தாஸ்போத கிரந்தத்தை. இப்பேற்பட்ட மகான்களுடைய கிருபையினால இந்த தாஸ்போத கிரந்தம் இன்னும் மேலும் தடையில்லாமல் இப்ப எப்படி ரசிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி ரசனையோடு நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு அவ அனுகிரகங்களை கேட்டு மேல தொடருவோம். கல்பனா அப்படிங்கிறது எவ்வளவு பலிஷ்டமானது அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்தார் நேத்திக்கு சமர்த்தர். மூச்சு விடுறோம் நம்ம எல்லாருமே. மூச்சு விடும் பொழுது மூச்சு விடணும் அப்படின்னு சங்கல்பிச்சா மூச்சு விடுறோம் அல்ல. மூச்சு விடுறோம் அப்படின்னு உணர்றோமோ அதுவும் இல்லை. அது பாட்டுக்கு தானா நடந்துட்டு இருக்கு. அந்த மூச்சு நின்னுடுத்தா நம்ம இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. மூச்சு இல்லாமல் நம்ம இருக்கவும் முடியாது. அது தொடர்ந்து இருந்தாதான் நம்மளுடைய வாழ்வே அதுலதான் இருக்கு. ஆனா மூச்சு விடுறோம்னு கூட நம்மளுக்கு தெரியல. கல்பனையும் அது மாதிரிதான். நம்மளுடைய கல்பனா சக்தியோ பிரயோகப்படுத்தாத ஒரு க்ஷணம் கூட கிடையாது. கண்ணை தொடர்ந்து வெளியில பார்க்கும் பொழுது பாக்கி காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய காட்சி மனசுல எப்படி ஏறது, காதுல விழக்கூடிய சப்தங்கள் மனசுல எப்படி ஏறது பார்த்தோம்னா, எதை பார்க்கிறோமோ பார்த்த விஷயத்துல மனசுல புரிஞ்சுக்கிறதே கல்பனா சக்தினாலதான். கல்பனா சக்தி இல்லையானால் நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள்னாலும் எதையும் நம்மளால கிரகிச்சுக்க முடியாது. அத்தனை பலிஷ்டமானது கல்பனா சக்தி அப்படிங்கிறது. பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துல மனசுல ஏத்திக்கிறதுக்கு கல்பனா சக்தி வேணும். பார்க்காத விஷயத்தை மனசுல ஏத்திக்கிறதுக்கும் கல்பனா சக்தி வேணும். ஜூபிட்டர்னு ஒரு பிளானட் இருக்கு. அந்த பிளானட்டை சுத்தி வர நிறைய சேட்டிலைட் சுத்துறது அப்படின்னு நம்ம பௌத்திக ஆராய்ச்சி பண்றவாள்லாம் சொல்லறா. நம்ம ஜூபிட்டர் பார்த்தோமோ? பார்க்கல.
ஒரு டிராயிங்காவது போட்டு காமிச்சாலும் அப்புறம் அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட் எப்படி இருக்குன்னு எப்படி நம்ம மனசுல வாங்கிக்கிறோம்? நம்ம கல்பனா சக்தினால தானே. ஜூபிட்டரையாவது வரைஞ்சு காமிக்க முடிஞ்சிருத்து. இருக்கிற விஷயத்தை பார்த்து மனசுல கிரகிச்சுக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை சங்கேதம் பண்ணி காமிச்சால் அதனால நம்ம கிரகிச்சுக்கிறோம். சங்கேதம் கூட பண்ணி காமிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மனசுல கிரகிச்சுக்கிறோம். இதுதான் கல்பனா சக்தியுடைய பிராபல்யம். அந்த கல்பனா சக்தி இல்லையானால் யோசிச்சு பாருங்க, எப்படி மூச்சு விட முடியலையானால் நம்ம இருக்க முடியாதோ, கண்ணை திறந்து இதுதான் என்னுடைய தாயார் அப்படின்னு தெரிஞ்சின்றதும் கல்பனா சக்தினால தானே. அப்ப கல்பனா சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லையானால் நம்மளுடைய அஸ்தித்வமே கிடையாது. நாம் என்னவோ அந்த எண்ணம் கூட நம்ம கல்பனா சக்தியில தான் நான் இன்னார் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகிறது. அப்படின்னா அந்த கல்பனா சக்தி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட விஷயம். ஆனா அது இருக்கிறதே தெரியல, அதை உபயோகப்படுத்துறதே தெரியல, டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கு. அதை தான் எடுத்து கொடுக்கிறார் இந்த அத்தியாயத்துல சமர்த்தர். மேல இந்த அத்தியாயத்தை சொல்லக்கூடிய சில அருமையான விஷயங்கள், அதை சேவிப்போம். மனோனி சர்வாத்சே மூனதேஹே கல்பனா கேவல. அதனாலதான் உன்னுடைய அஸ்தித்வம், இந்த லோகத்துடைய அஸ்தித்வம் எல்லாத்துக்குமே அடிப்படை கல்பனை தான். சர்வாஞ்சே மூல, எல்லாத்துக்கும் மூலம் இந்த கல்பனா தான். கல்பனா மாத்திரம் இல்லையானால் ஒண்ணுமே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பைத்தியமாக ஒருத்தன் இருந்தான்னா இந்த லோகத்துடைய கல்பனை அவன் மனசுல எப்படி இருக்கோ அதுதான் லோகம். ஒவ்வொருத்தனும் இந்த லோகத்தை பார்த்து என்ன கல்பனை பண்றானோ அதுதான் லோகம். அப்படி இருந்து இருக்கும்போது இந்த லோகத்தை இல்லை, இது மித்தியைன்னு கல்பனை பண்ணிட்டான்னு அவனுக்கு லோகமும் இல்லை. பிரம்மமே தன்னுடைய கல்பனா சக்தியினாலதான் இந்த லோகத்தை படைச்சிருக்கு. ஏகமத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகமேவமா இருக்கக்கூடிய பிரம்மமே பலதாக இந்த லோகத்துல வியாபித்திருக்கிறதுக்கும் அதனுடைய கல்பனா சக்தி தான். பலதாக வியாபித்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து திரும்பி அந்த பிரம்மமாக போகிறதுக்கும் இதே கல்பனா சக்தியை பிரயோகம் பண்ணி தான் போகணும். அந்த கல்பனா சக்தியை பிரயோகம் பண்ணும் பொழுதுதான் பலவிதமான மார்க்கங்கள் உண்டாகிறது திரும்பவும் பிரம்மமாக ஆகிறதுக்கு. அதனால சர்வாஞ்சே மூல, எல்லாத்துக்கும் மூலம் இந்த கல்பனை தான். தேஹே கல்பனாச்ச கேவல, எல்லாமே கல்பனை தான். எதெல்லாம் பார்க்கிறையோ, எதெல்லாம் புரிஞ்சுக்கிறையோ, எதெல்லாம் கிரகிச்சுக்கிறையோ எல்லாம் கல்பனை தான். இச்சே கேலியா நிர்மூல பிரம்ம பிராப்தி. ஆனா இந்த கல்பனைய எதை நீ கல்பிக்கிறதுக்கு பிரயோகப்படுத்துற? திருஷ்ய விஷயங்களை கிரகிச்சுக்கிறதுக்கு தான் பிரயோகப்படுத்துற. தேக புத்தி சம்பந்த விஷயங்களை கிரகிச்சுக்கிறதுக்கு தான் பிரயோகப்படுத்துற. அப்படி இருக்கிறதுனால லௌகிகமாக பிராபஞ்சிகமாகவே அந்த கல்பனையை பிரயோகப்படுத்தின்னு இருக்கோம். அப்படி இந்த கல்பனாவை பிரயோகம் பண்றதுனால இச்சே கேலியா நிர்மூல பிரம்ம பிராப்தி. கிழக்க போனா மேற்கு போக முடியாது. பிரபஞ்சத்தை பார்த்து போனோமானால் பரமார்த்தத்துக்கிட்ட போக முடியாது. பரமார்த்தத்துக்கிட்ட போனோமானால் இந்த கல்பனையை நீ நிர்மூலமாக ஆக்கணும், வேரோட பிடுங்கி எடுக்கணும். ஆழ்ந்து பிராபஞ்சிகமான இருக்கிற விஷயத்திலிருந்து வேரோட பிடுங்கி எடுக்கணும். நிர்மூல பிரம்ம பிராப்தி. ரொம்ப அருமையான ஓவி இது. அதனால எல்லாத்துக்கும் மூலம் கல்பனை தான். ஆனால் நம்மள பரமார்த்தத்துக்கு போக விடாம இருக்கிறதும் அதே கல்பனை தான். அதனால எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய கல்பனையை நிர்மூலமாக்கு அப்படிங்கிறார். எப்படி பண்ணுறது? கல்பனையை நிர்மூலமாக்கினேன்னா எல்லாமே இல்லாம ஆயிடுமே. அப்ப பிரம்ம பிராப்தி எப்படி ஆகும்? அதை விளக்கிறார். கல்பனையை நிர்மூலம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்?
பிராபஞ்சிகமான விஷயத்தை கல்பனைய ஓட உடரையே அது நிர்மூலம் பண்ணி அந்த கல்பனைய வேற பக்கம் திருப்பு. நீ கல்பிக்க வேண்டியது வேறதோ, லோகத்தையே கல்பனை பண்ணி கல்பனை பண்ணி கல்பனை பண்ணி கிரகிக்கிறதுக்கு இல்லை இந்த கல்பனை. பரமார்த்தத்தை கல்பனை பண்றதுக்கு தான் இந்த கல்பனை. அப்ப அந்த பரமார்த்தத்தை எப்படி கல்பனை பண்றது? அப்படிவா வழிக்கு. இப்ப சமர்த்தர் சொல்றார், பரமார்த்தத்தை எப்படி கல்பனை பண்றதுன்னா, ஸ்ரவண ஆனி மனன நிஜத்யாசே சமாதான மித்யா கல்பனே சேபான உடோன ஜாயே. பகவத் விஷயத்தையும் பிரம்ம நிரூபணங்களையும் சத்குருநாத்தாள் சரணத்துல இருந்துட்டு நிறைய சிரவணம் பண்ணு. சிரவணம் ஏன் பண்ணணும்? அதே கல்பனா சக்தி நீ சிரவணம் பண்ணும் பொழுது உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கல்பிச்சு கொடுக்கிறது. கல்பிச்சு கொடுத்த அந்த விஷயம் சிரவணத்திலேந்து வருது. அப்போ சிரவணம் எவ்வளவு முக்கியமானது. இதனாலதான் நவவிதா பக்தியிலையும் சிரவணம் அப்படிங்கிறது தான் முதல் பக்தி. அதுதான் மூலமான படி. நவவிதா பக்தியிலேயே எல்லாத்தையும் மூலமா இருக்கிறது சிரவணம் தானே. அதனாலதான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரிடத்துல இருந்துட்டு எதை நீ சிரவணம் பண்ணற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால சத்குருநாத்தாளை தேடி எடுத்து பிரம்மஜானியாக இருக்கக்கூடிய சத்குருநாத்தாள் சரணத்தை இருந்துட்டு அவர் வாக்க சிரவணம் பண்ணினோமானால் சுத்தமான வாக்குகள், சுத்தமான ஞானத்தை தரக்கூடிய சத்குருநாத்தாள் கிட்டதான் போகணும். வேற எங்கேயும் அங்க இங்கேயும் போகி எத்தையோ கேட்டு எத்தையோ படிச்சு இருந்துட்டோமானால் மனசுல வேற எதையோ கல்பிச்சுப்போம். அதனால சிரவணம் பண்றது ஏன் முக்கியம்? சிரவணம் பண்ணின மூலமாக அவர் எந்த பிரம்மத்தை பத்தி எந்த பகவானை பத்தி அவர் பேசுறாரோ அதை நாம் கல்பிக்க முடியறது. கல்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்பனை பண்றதுங்கிறது என்ன? சிரவணம் பண்ணி கல்பனை பண்றது என்ன பிரயோஜனம்? இதுலனாக்கா அதுலேருந்து உண்டாகிறது மனனம். மனனம் அப்படிங்கிறது நாம் எதை சிரவணம் பண்ணினோமோ, சிரவணம் பண்ணின அந்த விஷயத்தை மனசை எதை கல்பிக்கிறோமோ அது அகண்டமா அது கல்பனையில வைக்கிறதுக்கு மனனம் அப்படிங்கிற பெயர். ஸ்ரவண ஆனி மனன. அத மனனம் பண்ண 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 என்னாகும்? அதே நம்மளுடைய நடைமுறையில வந்துடும். நம்மளுடைய நடைமுறையில கேட்டத்தையும் மனனத்தையும் நம்ம நடைமுறையில கொண்டு வரும் அப்படின்னா நம்ம எதை சிரவணம் பண்றோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அதனாலதான் எந்த விஷயத்தை சிரவணம் பண்றோமோ அந்த விஷயமும் யாரிடத்துல இருந்துட்டு அதை சிரவணம் பண்றோமோ அந்த சத்குருநாதனும் அவ்வளவு முக்கியம். நம்ம நடைமுறையில அப்பேற்பட்ட விஷயத்தை கேட்டு மனனம் பண்ணி நம்ம நடைமுறையில கொண்டு வந்தால் உடனடியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கை கண்ட பலன் என்னன்னா சமாதானம். சமாதானம் அப்படிங்கிறது என்னது? வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு சாந்தி மனசுல உண்டாகிறது. சமாதானம் சாந்தி அப்படிங்கிறது சொல்றது தினமும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் இருக்கிற அல்லோல கல்லோல படுறோமோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாந்தியை பத்தி பேசல. அதெல்லாம் ரொம்ப துச்சம். அந்த சாந்திலாம் ரொம்ப துச்சமான சமாதானங்கள். அதை பத்தி பேசல. இப்பேற்பட்ட அல்லோல கல்லோலத்துக்கும் இப்பேற்பட்ட சுகதுக்கங்களும் அல்லது இப்பேற்பட்ட எந்த துவந்துவங்களுக்கும் எது மூலமாக இருக்கோ மூலமா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட விஷயத்துல சமாதானம் அடையிறது. அதுதான் சமாதானம். மித்யா கல்பனே சேபான உடோன ஜாய. அது எது? இப்பேற்பட்ட அல்லோல கல்லோலங்களுக்கும் இப்பேற்பட்ட சுகதுக்கங்களுக்கும் எல்லாத்தோடைய மூலம் எது? மாயை. இந்த மாயைக்கு மூலம் எது? இந்த பிரபஞ்சத்துடைய மித்யத்துவம். இந்த சிரவணம் பண்ணின பொழுது தாஸ்போதத்தையே சிரவணம் பண்ணி தாஸ்போதத்தையே மனனமும் பண்ணி அதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல நம்மளுடைய நடைமுறையில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்தோமானால் என்ன கிடைக்கிறது?
தாஸ்போதத்தை படிச்சதுனால பேரு கிடைச்சதுன்னா வேஸ்ட். தாஸ்போதத்தை கிடைச்சதுனால நிறைய பணம் கிடைச்சதுன்னா வேஸ்ட். தாஸ்போதம் படிச்சதுனால நிறைய புண்ணியம் கிடைச்சாலுமே வேஸ்ட் தான். தாஸ்போதம் படிச்சதுனாலயோ இப்பேற்பட்ட சாஸ்திர கிரந்தத்தை படிச்சதுனாலயோ என்ன கிடைக்கணும்? நாம் நம்மளோட தேக புத்தி, நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் எல்லாம் மித்தியைதான் அப்படிங்கிறது வெறும் வாக் ஞானமா மாத்திரம் இல்லாமல் மனசுல உறுதியாக அனுபவிக்கக்கூடிய ஞானத்தை இது தரும். அது எப்போ தரும்? நம்ம கல்பனையை அது இடத்துல விட்டோமானால் தான் தரும். வரும், வந்துடும். அது வந்துடும் தான் சொல்றார் சமர்த்தர். அப்போ அந்த கல்பனையினால எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது மித்தியத்துவம். அந்த மித்தியம் எதுங்கிறது தெரிஞ்சுண்டு சத்தியம் எதுங்கிறது தெரிஞ்சின்றோமானால் சமாதானம் உண்டாகிறது. உடோனஜாயே, அந்த மித்தியை ஒரு மரத்துக்கு கீழே இருந்து கையை தட்டினா கொல்லுன்னு இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் எப்படி பறந்து போயிடுமோ அது மாதிரி சம்சயங்களும் மனசுல இருக்கிற கிளேசங்களும் மித்யா புத்தியும் மாயா பிரபாவமும் இப்பேற்பட்ட பட்சிகள்லாம் இருக்கே உடோனஜாயே பறந்து போயிடும். சுத்த பிரம்மாச்சா நிச்சயோ கரி கல்பனேச்சா ஜயோ. நம்மளுடைய கல்பனா சக்திக்கு ஜெயம் எப்போ அந்த கல்பனா சக்தினால சுத்த பிரம்மத்தை நிச்சயம் பண்ணி எடுத்துக்கிறோமோ அப்போ அந்த கல்பனாக்கு ஜெய். நிச்சிதார்த்தே சம்சயோ துட்டோனகேலா. எப்போ சுத்த பிரம்மத்துடைய நிச்சயம் உண்டாகிறதோ, அதாவது சுத்த பிரம்மத்துடைய அனுபவம் எப்போ நம்மளுக்கு உண்டாகிறதோ நிச்சயமாக நிச்சிதார்த்தே சம்சயோ துட்டோனகேலா. எப்பேற்பட்ட சம்சயமும் நம்மளிடத்துல இருக்காது, எல்லாம் அருந்து போயிடும். மித்யா கல்பனேச்சே கோடே கைசேராஹே சாச்சாப்புடே. இப்போ இந்த கல்பனையே ரெண்டு வகையாக பிரிக்க முடியாது. ஒரு கல்பனையுடைய ஒரு பாகம் நம்மளை மித்தியை கிட்ட அழைச்சிட்டு போகிறது, கல்பனை நம்மளை பிரம்மத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகிறது. இந்த பிரம்ம கல்பனையை இந்த ரெண்டு பாகத்திலையும் பார்க்கலாம். மித்யா கல்பனேச்சே கோடே, எப்பப்போ கல்பனை நம்மள மித்தியான விஷயங்களுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறதோ அது தேவையில்லாத கல்பனை. எப்போ கல்பனை நம்மளை பிரம்மத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகிறதோ அதுதான் தேவையான கல்பனை. கல்பனை எப்போ பிரம்மத்துக்கிட்ட நம்மளை அழைச்சிட்டு போகிறதோ அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்துக்கிட்ட கல்பனை நம்மளை அழைச்சிட்டு போகும் பொழுது மித்யா கல்பனேச்சே கொடே. அப்பேற்பட்ட கல்பனையோடைய ஆட்சியில மித்தியை எப்படி இருக்கும்? சத்தியத்துக்கு நேரம் மித்தியினால இருக்கவே முடியாது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். மூலம் சத்தியம்தான், மூலம் ஞானம்தான். சத்தியம் இல்லாத இருக்கிற நிலைதான் மித்திய. அதை தலைகீழ் சொல்லிட முடியாது. மித்தியை இல்லாத இருக்கிற நிலை சத்தியம் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டோமானால் மித்தியை மூலம் நான் எடுத்து அப்படி கிடையவே கிடையாது. மூலம் சத்தியம்தான். அந்த சத்தியம் இல்லாம இருக்கிற நேரம் தான் மித்தியாக ஆகிறது. அப்போ அந்த மித்தியை எப்போ வேணா போக்கடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். மூலம் சூரியன் தான். சூரிய பிரகாசம் இல்லாம இருக்கிற நேரம் தானே அந்தகாரம். ஜெய்சே சூர்யாச்சே உஜேடே நாச தம. தமசு அப்படிங்கிறது சூரியன், தமசு அப்படிங்கிறது அந்தகாரம். அந்தகாரம் அப்படிங்கிறது சூரியன் இல்லாம இருக்கிற நேரம் தான் அந்தகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசம் எப்பவும் இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிரகாசத்து மேல ஒரு உபாதி வந்ததுனால அந்தகாரம். அந்த அந்தகாரம் டெம்பரரி, நாசம் அடையக்கூடியது. பிரகாசம் அப்படிங்கிறது பர்மனன்ட், நாசமே அடையாதது அப்படிங்கறத ஹிருதயத்தை ஸ்ட்ராங்கா வாங்கி வச்சுக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே அந்தகாரம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் அந்தகாரம் இல்லாததுனால பிரகாசம் இருந்ததுன்னு எவனா சொன்னான்னு அவன் முட்டாள் தானே. அது மாதிரிதான் சத்தியமும் மித்யையும். சுத்த பிரம்மாச்சா நிச்சயோ
தைசே ஞானாச்சேனி பிரகாஷே, அது மாதிரி எப்படி சூரிய பிரகாசம் இருந்துருக்கோ அது மாதிரி ஞான பிரகாசம். மித்யா கல்பனாகே நாசே, சூரிய பிரகாசம் வந்ததும் எப்படி இருட்டு நாசம் அடைகிறதோ, ஞான பிரகாசம் வந்ததும் அஜ்ஞானம், அதாவது அவித்யை, அதாவது மித்யா கல்பனா, மித்யையை கல்பனை பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கே, அது ஞான பிரகாசம் வந்ததுமே அந்த தன்மை அழிஞ்சு போயிடும். மகஹே துட்டே ஆபேசே துவைதானுசந்தான, எப்போ மித்யை புத்தி இருக்கக்கூடிய மித்யா கல்பனா எப்போ அருந்து போகிறதோ துவைதானுசந்தானம் தானா அருந்து விழுந்துடுறது. எப்போ வரைக்கும் மித்யா கல்பனா நம்மளிடத்துல இருக்கோ அதுவரையிலும் துவைத்த புத்தி தான் சத்தியம் அப்படின்னு அதை கடைபிடிச்சுட்டு இருப்போம், அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்போம். அதை கடைபிடிக்கிறது என்ன, திரும்ப 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 அதிலேயே போய் விழுறது. இங்க ஸ்ரோதாக்கள் ஒரு கேள்வியை கேட்டிருப்பா, இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னேலே எப்பேற்பட்ட விதமான ஞானத்தை பத்தி பேசினாலும் அந்த ஞானமும் மித்தியாக இருக்கக்கூடிய அந்த மாயா லோகத்துக்கு உள்ள உட்பட்டது தானே அப்படின்னு நீங்களே சொல்லிருக்கேளே. இப்ப திரும்ப ஞான பிரகாசத்தை பத்தி பேசுறீங்களே நீங்க, இந்த கல்பனையும் கடைசியில இல்லைன்னு ஆயிட போறதுன்னு சொன்னேளே. அப்போ இந்த கல்பனை எப்பேற்பட்ட பெரிய சக்தின்னு சொல்றேன், இந்த கல்பனையில மித்யா கல்பனா சத்திய கல்பனா ரெண்டு இருக்குன்னு சொல்றேன். புரியல, எனக்கு புரியல அப்படின்னு சோதாக்கள் நிச்சயமா கேட்டிருப்பா. இந்த கல்பனையே மித்யை தான் அப்படின்னா மித்யா லோகத்துக்குள்ள இருக்கிறதானே கல்பனை அப்படிங்கிறதுமே, பிரம்மத்துக்கிட்ட கல்பனைங்கிறதும் கிடையாதே. அப்ப அந்த அந்த கல்பனையை வச்சுன்னு இதெல்லாம் பண்ணு நீங்க சொல்றீங்களே, எப்படி நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டிருப்பா. அதுக்கு அருமையான ஒரு விஷயத்த சொல்றார். கல்பனைனே கல்பனா உடே, நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா சிஷ்யா. கல்பனையும் போக்கடிக்கிறதுக்கு கல்பனை தான் காரணம். கல்பனையினாலேயே கல்பனையும் இல்லைன்னு ஆக்கணும். அது எப்படின்னா ஜெய்சா மிருகே மிருக சாப்படே. ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு யானை வேற ஒரு யானையை கொண்டு வந்து தான் இருக்கக்கூடிய யானையை பிடிக்கணும். எப்படி ஒரு மிருகத்தை பிடிக்கிறதுக்கு அதே மாதிரி வேற மிருகத்தையே அங்க நிக்க வச்சு அந்த மிருகத்தை நம்ம பிடிக்கிறோமோ, இந்த கல்பனையையும் பிடிக்கிறதுக்கு இந்த கல்பனையே காட்டிதான் கல்பனையை பிடிக்கணும். அல்லது இன்னொரு உபமானம் சொல்றார், கா ஷரே ஷர ஆத்துடே ஆகாசமார்கி. இங்கேந்து ஒருத்தன் ஒரு போர்க்கடத்துல என்ன ஆகிறது, இங்கேந்து ஒரு பானத்தை விடுறான், ஒரு ஆரோ விடுறான். இங்கேந்து அப்படியே ஷர்னு மேலேந்து ஆகாச மார்க்கமா வந்துட்டு இருக்கும் பொழுது அதை எப்படி நாசம் பண்றது அந்த பானத்தை? அதே ஆகாச மார்க்கத்துல இந்த பக்கத்திலேருந்து வேற பானத்தை வச்சு இந்த பானத்தினால அந்த பானத்தை பிடிக்கிறோமோ அதே போலே ஒரு கல்பனைய இந்த கல்பனையை இல்லாம ஆக்குறதும் இந்த கல்பனையினாலேயே அப்படிங்கிறது அருமையான ஒரு உபமானம். சுத்த கல்பனையை செய்பல ஜாலியா நாசே சபல ஹேச்சி வச்சன பிராஞ்சல சாவத ஐக்கா. அதனால கல்பனைன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது கல்பனை எந்த பக்கத்துக்கு வேணாலும் நமக்கு திருப்ப முடியும் சொன்னோமே. அந்த கல்பனை எப்போ பிரம்மத்தை பத்தையும் சத்தியத்தை பத்தையும் இந்த லோகத்துடைய மித்யத்துவத்தை பத்தையும் எப்ப வரையிலும் அந்த கல்பனை உபயோகப்படுத்துறோமோ அதுக்கு சுத்த கல்பனைன்னு பேர். சுத்த கல்பனையை செய்யப்பட அப்பேற்பட்ட சுத்தமாக இருக்கக்கூடிய கல்பனையோட பலத்துல ஜாலியா நாசைய சபல சபலமாக இருக்கக்கூடிய கல்பனை, இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய கல்பனையால சபலமாக இருக்கக்கூடிய கல்பனைய நாசம் பண்ணலாம். ஹேச்சி வச்சன பிராஞ்சல சாவத ஐக்கா. இந்த விஷயத்தை இன்னும் விடாவரியாக நான் சொல்றேன், எப்படின்னு எல்லாரும் சாவதானமாக கேட்கணும். சுத்த கல்பனேச்சி கூண ஸ்வயே கல்பிஜே நிர்குண. சுத்த கல்பனை அப்படிங்கிறது என்னன்னா ஸ்வயே கல்பிஜே நிர்குண. நாமே சத்குருநாதாள்கிடத்துல விஷயங்களை சிரவணம் பண்ணி தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நிர்குணத்தை நாமே கல்பிச்சுக்கணும்.
நிர்குண பிரம்மத்தை நாமே கல்பிச்சுக்கணும், சுத்த பிரம்மத்தை நாமே கல்பிச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்? அந்த நிர்குணத்தை அப்படி ஸ்மரிச்சு கல்பிச்சுக்கும் பொழுது ஸ்வரூபி சஸ்வரூபி விஸ்மரண படோச்சி நேதி, தானாகவே அந்த கல்பனை என்னாகும்? ஸ்வஸ்வரூபி ஸ்வஸ்வரூபத்துக்கு அந்த கல்பனை நம்மளை அழைச்சுண்டு போகும். அகண்டமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்வஸ்வரூபம் இருக்கே, அதோடைய ஸ்மரணத்தை நம்ம பண்ணினா போதும். சுத்த கல்பனை அப்படிங்கிறது அதை ஸ்மரண பண்ணினதுமே நம்மளை அதுகிட்ட அழைச்சுன்னு போகிறது. ஒரு காலம் அப்புறம் நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்வரூபம் மறக்காது. படோச்ச நேதி விஸ்மரண படோச்சி நேதி. அப்புறம் நம்மளுடைய ஸ்வஸ்வரூபத்துடைய விஸ்மரணம் ஒரு காலம் உண்டாகாம இருக்கக்கூடிய நிலைக்கு அதை அழைச்சுட்டு போகிறது. அதனால சதா ஸ்வரூபானுசந்தான கரி துவைத்தாச்சே நிர்சன, எப்பவுமே நம்மளுடைய ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தோமானால் துவைத்தத்தை நாசம் பண்ணும். அத்வய நிச்சயாச்சே ஞான தேச்சி சுத்த கல்பனா. இப்பேற்பட்ட அத்வயமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சஸ்வரூபம் இருக்கே, அந்த சஸ்வரூபத்தை தியானம் பண்றதுதான் சுத்த கல்பனா என்கின்ற பெயர். நம்ம ஸ்வரூபத்தை, நம்மளுடைய சஸ்வரூபத்தை நாமே கல்பிச்சுக்கிறது. ஆனா நாமே கல்பிச்சுக்கிறது ஏதோ தான் தோன்றித்தனமா கல்பிக்காமல், ஸ்வரூபம் அப்படிங்கிறது என்னவோ, அதோட லட்சணங்கள் என்னவோ, அது சத்குருநாதால் கிட்ட தெரிஞ்சுண்டு அதை நாம் தியானம் பண்ணினோமானால் அது சுத்த கல்பனையாக ஆகும். அத்வைத்த கல்பித்தே சுத்த, துவைத்த கல்பித்தே அசுத்த. இது மாதிரி அத்வைத்தத்தை யாரு கல்பிக்கிறாளோ அதுதான் சுத்தமான கல்பனை. யாரு அந்த கல்பனை அதுக்கு பிரயோகப்படுத்தாமல் பாஞ்ச பௌத்திகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பத்தி எவன் கல்பிச்சுட்டு இருக்கானோ, மாயைக்கு மித்யைக்கு அகப்பட்ட விஷயங்களை யாரு கல்பிச்சுட்டு இருக்கானோ அப்பேற்பட்ட கல்பனை துவைத்தமான கல்பனை, அசுத்த கல்பனை. அப்பேற்பட்ட அசுத்த கல்பனைன்னு நான் சொல்றேனே, அதுதான் சபல கல்பனா அப்படிங்கிறது பிரசித்தமாக அதுக்கு இருக்கக்கூடிய பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. சுத்த கல்பனேச்சா அர்த்த அத்வைதாச்சா நிச்சிதார்த்தம். இப்போ என்னெல்லாம் விஷயங்களை இந்த சமாசத்தை சொல்லிட்டு வந்தாரோ அதை சம்மரைஸ் பண்ணிட்டு வரார் சமர்த்த ராமதாசர். சுத்த கல்பனை அப்படின்னு சொன்னோமானால் அத்வைத்தம் எங்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட கல்பனை சுத்த கல்பனை. ஆனி சபல வேர்த்த துவைத்த கல்பி, சபலமாக இருக்கக்கூடிய கல்பனை துவைத்தத்தை கல்பிக்கிறது வியர்த்தமான பொழுதுபோக்கு, அது வியர்த்தம். அத்வைத்த கல்பனா பிரகாஷே, அத்வைத்த கல்பனாவை பண்ண 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 பிரகாசம், அதாவது ஞான பிரகாசம் உண்டாகும். தேச்சி க்ஷணி துவைத்த நாசே, எங்க பிரகாசம் உண்டோ அங்கு இருள் இருக்க முடியாது. இருளாக இருக்கக்கூடிய துவைத்த புத்தி இப்பேற்பட்ட அத்வைத கல்பனா பிரகாசத்தை நாசமடையும். துவைத்தா சரிசி நிரசே சபல கல்பனா, எப்போ துவைத்த புத்தி நகர்ந்து போகிறதோ துவைத்த புத்தி நகர 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 சபல கல்பனாவும் போகும். கல்பனேனே கல்பனா சரே ஐசி ஜானாவி சதுரே. இப்படி கல்பனை பண்ணியே கல்பனையே நம்ம போக்கடிச்சு விடலாம் என்கின்ற விஷயத்தை ஞானியர்கள் தெரிஞ்சிருக்கா. சபலகேலியா நந்தரே சுத்த உரளி. இப்படி சுத்த கல்பனையினால அசுத்தமாக இருக்கக்கூடிய கல்பனையை போக்கடிச்சதும் என்னாகிறது? சபல கேலியா உள்ளேந்து சபல கல்பனா நகர்ந்து போகி சுத்தமான கல்பனை மாத்திரம் மிஞ்சும் நம்மளிடத்துல. சுத்த கல்பனை சே ரூப தேச்சி ஜெய கல்பி ஸ்வரூப. சுத்தமான கல்பனை நம்மளிடத்துல வந்தது, நம்மளிடத்துல இருக்கு. சுத்தமான கல்பனையில தான் நாம் இருந்துட்டு இருக்கோம், அல்லது இன்னொருத்தன் சுத்தமான கல்பனையில இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? யாரு ஸ்வஸ்வரூபானுசந்தானத்துல இருக்காளோ, யாரு ஸ்வஸ்வரூபத்துல இருக்காளோ அவ சுத்தமான கல்பனையில இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்வரூப கல்பிதா தத்ரூப ஹோயே ஆபன. இப்பேற்பட்ட
சுத்தமான கல்பனை பண்ணி ஸ்வஸ்வரூபத்துல இருக்கணும்னு ஏன் சொல்லறா? ஏன்னா அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை கல்பனா பண்ணினதும் ஸ்வரூப கல்பிதா தத்ரூபஹோயே ஆப்பன. அப்போ ஸ்வரூபத்தை கல்பனை பண்ற வரையிலும் நம்மளுடைய ஸ்வரூபமும் நாமும் வேறையாதான் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் ஸ்வரூபத்தை கல்பனை பண்ண ஆரம்பிச்சோமோ இல்லையோ அந்த ஸ்வரூபம் வேற நாம் வேற அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஐக்கியம் உண்டாயிடும். ஸ்வரூபத்தை கூட தத்ரூபமாக ஆகி விட்டுடுவோம். கல்பனேசி மித்யத்வ ஆலே சஹஜசி தத்ரூபஜாலே. அசுத்தமான கல்பனையை இது அசுத்தமான கல்பனை அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போறோம். அதை போக்கடிக்கிறதுக்கு வேற பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடடா இது அசத்தியம் அல்லவோ அப்படின்னு தெரிஞ்சுட்டா போறாதா? கல்பனேச்சி மித்யத்வாலே, மித்தியாக இருக்கக்கூடிய கல்பனை இது மித்யை அப்படின்னு தெரிஞ்சின்றதுமே சஹஜச்சி தத்ரூபஜாலே, அதோட மித்தியத்துவத்தை தெரிஞ்சின்றதுமே அது தெரிஞ்சுக்கிறதே சுத்தமான கல்பனையினால்தான் தானாவே தத்ரூபமாக ஆகிவிடுவோம். ஆத்ம நிச்சய நாசினே கல்பனேசி, அதை தெரிஞ்சுக்காதவன் ஆத்ம நிச்சயத்தை நாசம் பண்ணிக்கிறவனும் இதே கல்பனையினாலதான் நாசம் பண்ணிக்கிறான். அதனால கல்பனா சக்தியை எப்படி பிரயோகப்படுத்திக்கிற அப்படிங்கிறது உன் கையில, உன்னுடைய லிபர்ட்டியில. தேச்சீக்ஷணி நிச்சயே சலே தேச்சீக்ஷணி துவைத உபாளே. சுத்தமான இருக்கக்கூடிய கல்பனா சக்தியை வளர்க்காமல் அதை நீ சுத்த கல்பனா சக்தியை அசைய விட்டுட்டையானால் ஜேச்சீக்ஷணி எந்த க்ஷணம் சுத்த கல்பனை அசைய ஆரம்பிச்சுதோ அந்த க்ஷணம் துவைத உபாளே, துவைத்தம் தல தூக்கம். ஜெய்சா அஸ்தமானி பிரபலே அந்தகார. எப்படி சூரியாஸ்தம் ஆகும் பொழுது சூரியாஸ்தம் ஆனத்தினால எப்படி அந்தகாரம் மெல்ல 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 அதிகமாகிறதோ அது மாதிரி சுத்த கல்பனா சக்தி ஸ்வஸ்வரூபானுசந்தானம் அப்படிங்கிற விஷயத்துக்கிட்டேந்து நீ நகர ஆரம்பிச்சதுமே தமசு அவித்யாக இருக்கக்கூடிய தமசு அவித்யாக இருக்கக்கூடிய அந்தகாரம் அப்படியே படர ஆரம்பிச்சுடும். தைசே ஞான ஹோதா மலின. இப்படிதான் ஞானம் மலினமாக ஆகிறது. அஜ்ஞான பிரபலே ஜான, அஜ்ஞானம் பிராபல்யத்தை அடையிறது. யாக்காரனே சிரவண அகண்ட அசாவே. அருமையான விஷயம். அப்போ இப்பேற்பட்ட அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய இருள் நம்மளிடத்துல வராம இருக்கணுமானால் ஞானமாக இருக்கக்கூடிய பிரகாசத்தை மங்க விடாம பார்த்துக்கணும். அந்த ஞானமாக இருக்கக்கூடிய தீபம் இருக்கே, பிரகாசம் இருக்கே, அதை மங்க விடாம இருக்கிறதுக்கு என்ன வழி? சிரவணம். சிரவணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்குருநாத்தாளுடைய அமிர்த வச்சன சிரவணம். சிரவணம் சொல்லும் பொழுது இங்க கேட்கறது மாத்திரம் இல்லை, நம்ம பண்ணக்கூடிய எல்லா சாதனங்களுமே அது அடக்கம்தான். நம்ம பண்ணக்கூடிய பாடங்கள், நம்ம பண்ணக்கூடிய நாம ஜபங்கள், நம்ம பண்ணக்கூடிய லேಖனங்கள், நாம சங்கீர்த்தனம் உள்பட, கதாசிரவணம் உள்பட, ஆனா எல்லாம் முறையா சரியான பிரம்மஜானியாக இருக்கக்கூடிய சத்குருநாதாவுடைய மார்க்க தர்சனத்துல அவருடைய சரணச்சாயையில இருந்துட்டு பண்ணணும். அப்போ அந்த ஞானமாக இருக்கக்கூடிய ஞான தீபத்துடைய சுடர் இருக்கே, அந்த ஞான தீபத்துடைய சுடர் மங்க விடாமல் அப்படியே பிரகாசமா இருந்துட்டே இருக்கும். அகண்ட அசாவே. அதனால கதாசிரவணம் பண்றதோ பகவத் விஷயத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறது ஒரு நாள்ல இவ்வளவு நேரம் நான் சொல்ல முடியும்? இல்ல நம்ம வயசுல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு வருஷம் பண்றேன்னு நான் சொல்ல முடியாதே. அப்படின்னா நீ எப்ப பண்ணுறையோ அப்ப மாத்திரதான் பரமார்த்தத்துக்கிட்ட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறேன் உனக்கே. அது போருமா? போராதே. அததான் சொல்றார் அகண்ட அசாவே. இது அகண்டமாக இருக்கும். நீ என்ன பண்ணினாலும், இந்த லோகத்துல எந்த வேலையில நீ ஈடுபட்டாலும், உன்னோட வாழ்க்கையில நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சிரவணம் அப்படிங்கிறது அகண்டம். சிரவணம் அப்படிங்கிறது பரமார்த்தானுசந்தானம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்துல, ஸ்மரணம் அப்படிங்கிற விஷயத்திலையாவது நாம் எதை சிரவணம் பண்ணினோமோ, எதை படிச்சோமோ, ஒரு கிரந்தத்தை எது படிச்சோமோ,
எந்த அர்த்தங்களை தெரிஞ்சுட்டோமோ அதுடைய அனுசந்தானமாவது சதா சர்வதா அகண்டமாக இருந்துருக்கணும். முடியுமே எப்படி மூச்சு விட்டு இருக்கையோ. அதனாலதான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னோம், எப்படி அவிச்சின்னமாக நாம் மூச்சு விடுறோம்னு கூட அறியாமல் மூச்சு விடுறோமோ அது மாதிரி அவிச்சின்னமாக கல்பனை பண்ணிட்டு இருக்கோமாக்குன்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கல்பனையில பரமார்த்த விஷயம் ஸ்வஸ்வரூப விஷயம் அகண்டமாக ஓடிண்டிருக்க முடியும். அதை ஓட விட்டுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஆதா சோஹே போலனே சாலி நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சு விட்டேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள்னாலேயே ஆசங்கா பேடு ஏகா போலே இன்னும் ஒரே ஒரு விஷயம் சாரமா ஒரே ஒரு வாக்கியத்தை ஒன்று சொல்றேன். அந்த வாக்கியத்தை கேட்டாலே உங்களுடைய சகல சம்சயங்களும் கண்டனமாகும். ஆசங்கா பேடு ஏகா போலே ஒரு வார்த்தை ஒன்று சொல்றேன் கேளுங்கோ. என்னன்னா ஜயாசத்வைத்த பாசலே தே தூ நவேசி சர்வதா. சாரமான விஷயம் அது. எப்பெல்லாம் துவைத்த புத்தியில இருக்கான்னு உனக்கு தோணுறதோ இந்த துவைத்த புத்தியில இருக்கிறவன் எவன் அப்படிங்கிற கேள்வி உன்னிடத்துல கேளு. கேட்டதுமே ஜயாசத்வைத்த பாசலே தே தூ நவேசி சர்வதா. எவன் இந்த துவைத்தத்திலேயே வாழ்ந்து இருக்கானோ அவன் நீ அல்ல அப்படிங்கிற பதில் உன் மனசுக்கு வரும். நீ அந்த துவைத்தத்துக்கு அப்பாற்பட்டவன் தானே அந்த பதில் வந்துடும். இதை மாத்திரம் மகாமந்திரமாக மனசுல வச்சுக்கோ. மாகில ஆசங்கா பிடலி இதுக்கேனே கதா சம்பளி. அதனால இந்த விஷயத்துல எப்பேற்பட்ட ஆசங்காவும் டவுட், ஆசங்கா அப்படிங்கிறது டவுட், ஒரு ஆங்ஸைட்டி, இதை எல்லாத்தையும் போக்கடிக்கிறதுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ இந்த சமாசத்துல எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். இதுக்கேன ஹே கதா சம்பதி. இன்னும் புடே விற்பி சாபது கேலி பாஹிஜே ஸ்ருதி. இன்னும் பல விஷயங்கள் இன்னும் நான் சொல்லணும், பல விஷயங்களை சொல்ல போறேன். ஸ்ரோதாக்கள்லாம் சாவதானமாக இருந்துட்டு இதையும் நீங்க கேட்டு மனசுல வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த சமாசம் முடியும் பொழுதே அகண்ட அசாவே அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அகண்டமாக அந்த கல்பனை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு டவுட் வருது. இந்த லோகத்துல பிரபஞ்சத்துல நாம யாரும் பிரம்மஜானியா இல்லையே, இன்னுவரையும் இல்லையே. பிரம்மஜானியாக இல்லாம இருக்கக்கூடிய நம்ம சாதாரண ஜீவன்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த லோகத்தில் நம்மளோட டியூட்டிஸ் அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நாம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சத்தியம் அப்படிங்கிற இந்த லோகத்தை மித்தியைன்னு நம்ம மனசுல வச்சுக்காம இந்த லோகத்தை சத்தியம்னே நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில நீ அகண்டமாக சுத்த கல்பனா சவணம் பண்ணு ஸ்மரணம் பண்ணுன்னு சொல்றாரே, அப்ப இது ரெண்டும் எப்படி நடக்கும்? இந்த லோகத்துல இது ரெண்டும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும். அப்பேற்பட்ட கேள்விக்கு தான் பத்த முக்த நிரூபண அப்படிங்கிற அர்த்த சமாசத்துல பதில் சொல்ல போறார். இதோட துவைத்த கல்பனா நிரசனம் அப்படிங்கிற சமாசம் தாஸ்போதத்துல குரு சிஷ்ய சம்பாதமாக அமைஞ்ச இந்த கிரந்தத்துல துவைத்த கல்பனா நிரசனம் அப்படிங்கிற சமாசம் 5வது சமாசம் 7வது தசகத்துல இதோட பூர்த்தியாக ஆகிறது. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ராம
Hare Rama, Rama Rama, Hare